சுதா, யாரு வந்திருக்கா பாத்தியாமா? யாருங்க? மகாலட்சுமியா வந்திருக்கா. அம்மா சீதா, நல்லா இருக்கியம்மா? அறிவு கிட்டவள, முதல்ல மருமகள் உட்கார வச்சு சாப்பாடு கொடு. உட்காருமா. அம்மா, கல்யாணமான புதுசுல உனக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. இந்த இட்லியாவது சாப்பிடுமா? இதுதான் அவன் புருஷனோட ரூம். அங்க வேற அவன் போட்டோவுக்கு சந்தன மாலையெல்லாம் கூட வாங்கி போட்டிருக்கேன். இனிமே நீ இங்கதாமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கோரப்பாயில கொசு புடுங்கப்படுத்திருந்தது தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு? வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தர்தரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்ப்பா, தர்தரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? லெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? ஆமா. கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தரித்திரம் பிடிச்ச காலை விட்டு என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா, சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அட பாவீங்களா, இன்னும் சாப்பிடலையா? நாய் மாதிரி காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க? தாதா, நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு காலம் நாங்க விட மாட்டோம். ஆஹா, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பியை பிறக்கணும். தாதா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அப்பா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போட்டலாம்னு தோணுது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத அவன் பாத்துப்பா. அம்மிக்கு விழுவான்னு யாரோ ஒருத்த பிடிச்சு விட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிக்கிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும். அது எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்துட்டு போன சனியனுங்க என்ன பாடுபடுறாங்களோ. லெக்கு தாதாவோட கால் மகிமையை பாத்தியாடா? ஆட்டோ மீட்டரா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடகு கடைக்கு போக சொல்றா. எதுக்கு? இந்த கால்ல இருக்க தங்க தண்ணி அடகு வச்சு காசை பாத்துடலாம். போடா அல்ப நாயே, உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல யமலோகத்துக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலையா? ஐயோ பாத்து. இந்த காலத்துக்கு வெளியே பேசு. டேய், இந்த காலம் நம்ம செத்தா போயிருவோம். டேய், இடிச்சவன் சைக்கிள் கேரியற வை. என்ன சைக்கிள்?
அம்மா இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா. ஆமாம்மா, என் பையன் உயிரோட இருந்தான்னா நீ பூ வச்சு பொட்டு வச்சு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி மங்களகரமா இருக்கிறத பார்க்கத்தாமா ஆசைப்படுவான். அவன் ஆசையை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேம்மா. இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புமா, ஆபீஸ் போகணும். பேங்க் மேனேஜரை போய் பார்த்து, சார் என் பையனுடைய சம்பாத்தியம் போயிருச்சு, எங்களுக்கு யாரு சார் ஆதரவு இருக்கான்னு அழுத. என் பையனுடைய வேலையை உனக்கு போட்டு கொடுத்தாருமா. இனிமே நீ சம்பாரிச்சுட்டாமா என்னையும் என் பொண்டாட்டியை காப்பாற்றணும். தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு நாள் சம்பளம் வேஸ்ட் ஆயிரும். இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சார் சுமதி, சீதா அழைச்சிட்டு போய் அவங்க சீட்ல உட்கார வைங்க. வேலையில ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சார் சந்தேகமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா படிச்சு பிள்ளைங்க, உட்கார வரைக்கும் தாய்ங்க, உட்கார்ந்து நான் பின்னிடுறேன். இன்னைக்கு டியூட்டில சேர்றாங்க. அந்த அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணுங்க. சார் சம்பளம் எல்லாம் பழைய சம்பளம் தானுங்க சார். ம், இந்த பொம்பளைட்டு குறைச்சிடாதீங்க சார். நோ. ஒரு முக்கிய அறிவிப்பு. பல குழப்பங்களை விளைவித்த பிரபல லெக் தாதாவின் துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர். அந்த துண்டிக்கப்பட்ட காலை லெக் தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கங்க்ராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் காலாட்டுங்க. ஆ, என் கால இல்ல சார், உங்க கால. ஏங்கல வாங்க தாதா, வீல் சேர்ல உட்காருங்க. டாக்டர் சார், என் காலை ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வலி இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப்படுன்னு தெரியல. எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. வர்றதா, உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாதா. வேண்டாங்க. அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாதா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு வந்ததா, தயவு செஞ்சு கீழே வைங்க. ம். ப்ளீஸ். எஸ். டாக்டர் இசிஜி மிஷின் ஓட மாட்டேங்குது, எக்ஸ்ரே மிஷின் எரிஞ்சு போயிடுச்சு. டாக்டர் ஊமையா இருந்தவங்க பேச ஆரம்பிச்சாங்க, பேசுறவங்க ஊமை ஆயிட்டாங்க. டாக்டர் சீரியஸ் கேஸ் எல்லாம் உயிரோடு இருக்காங்க, நல்லா இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. ஆபரேஷன் தியேட்டர் இருந்து போய் டாக்டர் உள்ள ஓடிட்டார். ஐயோ சர்வநாசம் சர்வநாசம், ஆஸ்பத்திரியே நாசம். தாதா, லெக் தாதா, எங்களை மன்னிச்சிருங்க தாதா. உங்க காலை வெட்டணும், எங்க 2 பேரோட சோறு கையே போச்சு. இதுக்கு தாண்டா பேராசை பெருநஷ்டங்கிறது. அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அதனால நீங்க கழுவுற கையில தான் சாப்பிடணும். அதாண்டா உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடருவோம். வாங்க, சர்வநாசம் சர்வநாசம். சனியே கூட வாங்க.